வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சின்ன வெங்காய கார குழம்பு தான் செய்ய போகிறோம். 2 நாள் ஆனாலும் கெடாத இந்த குழம்பை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 10 வரமிளகாய், பெருசாக இருந்ததுன்னா 8 சேர்த்துனா மட்டும் போதும். காம்போடையே சேர்த்துக்கலாம். வரமிளகாயை 30 செகண்ட் வறுத்துக்கலாம். இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 கொத்து கறிவேப்பிலை, மறுபடியும் 1 நிமிஷம் இதை நல்லா வறுத்துடலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். எல்லாமே நல்லா முறுமுறுப்பாக வறுபட்டுருச்சு. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் சேர்த்து தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துறணும். தேங்காய் நல்லா வறுபடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் பிடிக்கும். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை, 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு எலுமிச்சை அளவு புளியை 1.5 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிடலாம். புளியோட அளவு 20 கிராம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்சி ஜார் அலசி 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அளவான தீயிலேயே கொதிக்கணும். குழம்பு கொதிக்கும்போது இடையில அடிக்கடி கலந்து விடணும். இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு கொதித்து வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான சுவையில் 2 நாள் ஆனாலும் கெடாத அளவுக்கு நான் செஞ்சுருக்கிற இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.